இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து 100K சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிட்டோம். அந்த ரீசன்னால நான் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆல்ரெடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கிவ் அவேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இது. யூஸ்வலாக ரெசிபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த கிவ் அவேவையும் நீங்களே செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 4 ஆப்ஷன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஆப்ஷனையுமே வந்து நான் கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் எது சரியோ அதுக்கு நீங்கள் ஓட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்யூனிட்டி டேப்பில் எப்படி ஓட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்றேன். நம்ம சேனலை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து இந்த மாதிரி டேப்ஸ் மாதிரி வரும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம், வீடியோ, பிளேலிஸ்ட், 4வது ஆப்ஷனாக வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அப்பப்போ போடுற கம்யூனிட்டி ஓட்டிங் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும், பர்சன்டேஜ் வைஸ் யார் யார் எவ்வளோ ஓட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஓப்பன் ஓட்டிங் தான். யார் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்றது பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்து அதுக்கு பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வின் ஆகும். ஸோ இப்போ இந்த கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நான் ஒரு 4 ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெசசரி ஐட்டம்ஸ் ஃபார் நீடி பீப்புள். இது நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத பர்சனாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம வாங்கி தரப்போகிறோம். ஸோ 1%, 2% கிடையாது, மேக்ஸிமம் வந்து ஒரு 50% வரைக்கும் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங் புக் ஃபார் ஒரு 10 பீப்புளுக்கு ஒரு பெஸ்ட் புக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து புக்ஸ் ரீட் பண்ணுற ஹேபிட் உண்டு. அதுலேயும் வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து நாங்கள் நிறையாவே ரீட் பண்ணுவோம். நிறைய லைஃப் சேஞ்சிங் புக்ஸ் எல்லாம் வந்து நிறையா பேர் படிக்கணும். ஸோ அதில் மோஸ்ட் ஃபேவரட் எனக்குன்னு சொல்லி ஒரு 3 புக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த புக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு புக் செலக்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. ஸோ இந்த ஆப்ஷன் ஓகே அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து ஓட் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃப்ரீ ப்ரொமோஷன் ஃபார் ஹோம் பேக்கர்ஸ். இது வந்து ஹோம் பேக்கர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். பிஸ்கெட்ஸ் பண்ணுவாங்க, கேக்ஸு, பிரெட்ஸு நிறையா பண்ணுவாங்க. ஆனால் அது எப்படி கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. யார் யாரோ எதுக்கோ எல்லாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வரைக்கும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ ப்ரொமோஷன் வந்து பண்ணி தரப்போகிறேன். ஸோ இந்த ஆப்ஷன் ஓகே அப்படின்னா நீங்கள் 3வது ஆப்ஷனுக்கு வந்து ஓட் பண்ணலாம். 4th ஆப்ஷன் வந்து எலக்ட்ரிக் பீட்டர் ஃபார் 5 பீப்புள்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன் ஒரு வேளை செலக்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கு உண்டான காம்படிஷன் என்னன்னு சொல்லி நான் சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். 5வது ஆப்ஷனை வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பனாக அதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வந்து 5வது ஆப்ஷனாக இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் மோஸ்ட்டாக எதுக்கு வந்து ரொம்ப லைக்ஸ் வருதோ அதை வந்து நம்ம 5th பாயிண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி கம்யூனிட்டி டேப்பில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஒரு கிளிக் வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ரீச் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ இந்த கிவ் அவே வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.